ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து ஒரு 46,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது போகிறதுக்கு வந்து என்னென்ன சினாரியோ இருக்குது, ஸோ என்னென்ன சினாரியோ நடந்தால் ஹை பாசிபிலிட்டி நடக்கும், அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிடிசி டாமினன்ஸ் வந்து ஒரு மேஜரான ட்ரெண்டை வந்து உடைக்குது, அதாவது டம்ப் ஆகுது. ஸோ பிடிசி டாமினன்ஸ் டம்ப் ஆனால் ஆல்ட்டுகாயின் சீசன்லாம் வந்து நல்ல பம்ப் ஆகிறதுக்கு, ஒரு கிராஜுவலாக பம்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன், சரிங்களா? டெலகிராம் மஸ்ட்டு. வீடியோவில் சொல்ல முடியாத கூட டெலகிராமில் நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிடிசி அனலைஸ் பார்த்துடலாம், சரிங்களா? பிடிசி வந்து ஒரு சைட்வே மூமெண்ட் தான் இப்போது, சரிங்களா? ஸோ இது வந்து நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். பிடிசி வந்து நெக்ஸ்ட்டு வந்து சைட்வே மூமெண்ட் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டெலகிராமில், சரிங்களா? டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? பட் இப்போது என்ன ரீசன் இருக்க போகுதுன்னா, பிடிசி வந்து நெக்ஸ்ட்டு 46 ரீஜன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பிடிசி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? ரேஞ்சுனா 44,600 ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 40,000 வந்து சப்போர்ட்டு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பிடிசி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆச்சுன்னா அந்த ரேஞ்சை வந்து ரெண்டு பக்கமும் வந்து லிக்விடேஷன் ஹெவியாக வந்து இருக்கும், சரிங்களா? மேலேயும் லிக்விடேஷன் இருக்கும், கீழேயும் வந்து ஹெவியாக லிக்விடேஷன் இருக்கும். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து மேலே லிக்விடேஷன் வந்து நிறைய இருக்குது. பிகாஸ் வந்து பிடிசி வந்து நல்ல பம்பு கொடுத்துருச்சு, சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஹேட்டட் ரேலி, இது வந்து எதிர்பார்க்காத ஒரு ரேலி. அதனால தான் சொன்னேன், நான் ஆல்ரெடி இதுவும் சொல்லியிருப்பேன் டெலகிராமில், ஹேட்டட் ரேலி வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி 44 கிட்ட வந்துருச்சு. பட் இந்த இடத்துல வந்து நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் ஷார்ட்டு அதை போட்டிருக்காங்க. அதனால் ப்ரைஸ் வந்து 44க்கு மேலே லிக்விடேஷன், கிட்டத்தட்ட 46 வரையும் வந்து லிக்விடேஷன் நிறைய இருக்குது, சரிங்களா? இப்போது ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இப்போ கீழே போகுதுன்னா வச்சுங்களேன், இப்போ கீழே போகிறதுக்கு ரெடியாக இருக்குன்னா கண்டிப்பாக மேலே உள்ள லிக்விடேஷன் எடுப்பான், ஓகேங்களா? 46 ரீஜனில் உள்ள லிக்விடேஷன் எடுத்தால் மட்டும்தான் கீழே போகும். ஸோ ஓகே, இப்போ வந்து அந்த சினாரியோ எப்படின்னா, இப்போ 46,000 பிடிசி அந்த லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பிடிசி வந்து இந்த லோவை உடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம், சரிங்களா? பிகாஸ் என்னென்னா, அவனோட மீனிங்கே என்னென்னா, இங்கே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ரிஜெக்ட் ஆகி இங்கே வந்துட்டான்னா நெக்ஸ்ட்டு வந்து அவனோட பாயிண்ட் வந்து கீழே உள்ள லிக்விடேஷனாக எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து அவனோட பாயிண்ட். அதனால் இங்கே கீழே உள்ள லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? பட் இப்போ என்ன கரண்ட்டாக என்ன நடந்துகிட்ருக்கு நம்ம மார்க்கெட்டில், இப்போது ஒரு 4 ஹவரில் வச்சுருக்கேன். இந்த 4 ஹவரில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து இப்போது உடச்சிருக்கு, சரிங்களா? இந்த ட்ரெண்டை உடச்சிட்டு, இந்த ட்ரெண்டை உடச்சோன்னே நேராக வந்து இந்த 40,000 கீழே வந்துருமானா கிடையாது. அப்படி வந்தால் நிறைய பேர் ப்ராஃபிட்டு. ஏன்னா நிறைய பேர், நான் சொல்கிறது ரீட்டைலர் எல்லாருமே ஷார்ட் போட்டவங்க ப்ராஃபிட்டு வந்துடுவாங்க. பட் வந்து வேல்ஸ் வந்து அப்படி மூவ் பண்ண அப்படி கொடுக்க மாட்டான் சான்ஸு. பிகாஸ் வந்து மேலே உள்ள ஷார்ட் லிக்விடேஷன் எடுக்காமல் கீழே வர மாட்டான். அதனால் 46 ஏரியா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்போ 46 ஏரியா போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தால் இந்த ரீஜனுக்கு வரும், கீழே உள்ள 40 ரீஜனுக்கு. அதுவும் கீழே ஒரு 36லேருந்து 34 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் மேலே உடச்சிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து இன்னும் மேலே உடைக்கணும், கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 46 ஏரியா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, 46 உடச்சிட்டு அதுக்கும் மேலே ஒன் டேயில் க்ளோஸ் வச்சால், நல்லா கவனிங்க, எங்கன்னா ஒரு 46,500க்கு 46 மேலே 46,500, சரிங்களா? 46,500 மேலே க்ளோஸ் வச்சா மறுபடியும் பிடிசி புல்லிஷ் வந்து கண்டினியூ ஆகும், சரிங்களா? இதுதான் வந்து மார்க்கெட்டோட சைக்காலஜிக்கலான ரிப்போர்ட்டு அண்டு டெக்னிக்கலான ரிப்போர்ட்டு, சரிங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து பிடிசியோட ஃபைனல் டீட்டெயில் அனலைஸ் வந்து நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ட் காயின் பிடிசி டாமினன்ஸ் பற்றி பார்க்கலாம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் என்ன ரேஞ்சில் இருக்குது பார்த்தீங்களா? மேஜரான ட்ரெண்டை வந்து ஒன் டேயில் உடைக்குது, டம்ப் ஆகுது, நல்லா கவனிங்க, டம்ப் ஆகுது. ஸோ இது வந்து என்ன அறிகுறினா, ஆல்ட் காயின் மணி வந்து ஆல்ட் காயின் சீசனுக்கு உள்ளே வருது,
சரிங்களா. அதுதான் வந்து இங்கே நமக்கு ஆல்ட் காயின் பிடிசி டாமினன்ஸ் வந்து சொல்லுது. ஓகேங்களா. பட் வந்து இங்கே நல்லா பாருங்கள், பிடிசி வந்து சைட்வேயில் போகிற ரெடியாக போனதுக்கப்புறம் தான் இங்கே டாமினன்ஸ் வந்து உடைக்குது. ஸோ இது வந்து பக்காவான அறிகுறி. எதுக்குன்னா பிடிசி வந்து சைட்வேல இருக்கிறதுக்கும் இதுக்கும் சரிங்களா, ஆல்ட் காயின் நல்லா பம்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய சரிங்களா. பிகாஸ் நான் ஆல்ரெடி இதை சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. இந்த ட்ரெண்டை இது நான் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்டை உடைச்சதுன்னா கண்டிப்பாக பிடிசி ஆல்ட் காயின்லாம் நல்லா பம்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சீசனாகவே அமையும். ஸோ இதனால தான் நான் சொன்னேன், ஜனவரி மந்த்லேருந்து ஆல்ட் காயின் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் டெக்னிக்கலாகவும் இங்கே ஷோ ஆகுது சரிங்களா. அதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பிடிசி வந்து இப்போ கரண்ட்டாக எந்த நிலைமையில் இருக்குன்னா 43,500 ரேஞ்சில் இருக்குது. இது வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு ஒன் டே கேண்டில் க்ளோஸில் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து ஃபினிஷ் ஆகும். ஓகேங்களா. இது வந்து இப்போது வந்து 43 இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 42 இருக்குது சரிங்களா. இது வந்து நெக்ஸ்ட்டு ஒன் டே க்ளோஸ் வந்து 42 வைக்குதா இல்லை 42க்கு மேலே வைக்குதான்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். அந்த ஒன் டே க்ளோஸ்லேருந்து பிடிசி வந்து அகைன் வந்து பம்ப் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ மேலே போச்சுன்னா அது 46 ஏரியாவில் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ரிஜெக்ட் ஆகினா அது கண்டினியூஸாக கீழே வரும். அப்படி இல்லைன்னா நேராக மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா 46 மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அது அகைன் வந்து புல் ரன் கண்டினியூ ஆகும் பிடிசிக்கு சரிங்களா. அதுவும் இல்லாமல் ஆல்ட் காயினுக்கும் சீசன் வந்து கண்டினியூ ஆகும். பிகாஸ் வந்து ஆல்ட் காயின் வந்து ட்ரெண்டை உடைக்குது சரிங்களா. ஸோ வந்து இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஓகேங்களா. ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய பர்சனல் நாலேஜ் தான், மை ஒப்பீனியன் தான். இதுவரையும் வந்து என்னுடைய பர்சனல் நாலேஜ், மை ஒப்பீனியன் வந்து பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்கில் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ பண்ணுங்கள். இதுக்கு எதுவுமே வந்து நான் பொறுப்பு கிடையாது. பிகாஸ் வந்து ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது சரிங்களா. நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க். என்ன தான் நம்ம வந்து மார்க்கெட் அனலைஸ் சொல்லி மார்க்கெட்டில் க்ளூ கொடுத்தா கூட நீங்கள் வந்து உங்கள் மணி உங்களுடைய நாலேஜ் சரிங்களா. உங்களுடைய எல்லா ரிஸ்க்குக்கும் நீங்கள் தான் பொறுப்பு சரிங்களா. ஓகே கேஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் சரிங்களா. ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.